ஓகே, புரியுதா இது என்னட்டு? அதாவது ஏவுடைய 1 டே கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் பி 1 டே கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒர்க் எவ்வளவு கேக்குறாங்க. இன்கேஸ் இன்னொரு क्वेश्चन என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பண்றாங்க, ஏபி ஒர்க் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பார்ட் மட்டும் கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒர்க் கொடுத்துட்டு ஒன்னு கொடுத்தாங்க அப்படியே ஒன்னு மைனஸ் பண்ணி கொடுங்க. சரிங்களா? இது எப்படி திரும்ப பண்ணணும்? இப்போ என்ன பண்ணலாம், இங்க பிளஸ் 8 1/8 என்ன பண்ணலாங்க, மைனஸ் 1/8 போட்டுக்கலாமா? இந்த பக்கம் போடுச்சு, இங்க பிளஸ் 1/8 இருக்கு, நமக்கு என்ன வேணும், ஏபி ஒர்க் மட்டும் தான் வேணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம், 5/24 மைனஸ் 1/8 போட்டுக்கலாமா? இதுக்கு எல்சிஎம் என்ன வரும், எல்சிஎம் என்ன 24 வச்சுக்கலாமா, 8 டிவைட் ஆகுமா? புரியுதாப்பா? சோ 24 அப்போ எத்தனை 24 வந்து 5 னா அப்படியே போடுவான், நமக்கு 5 தேவையில்லையா? அப்ப 5 மைனஸ் 1/8 என்ன வரும், 3 ன்னு வருமா? ஈக்குவல் டு 2/24 அப்ப என்ன வரும், 12ங்களா? சோ நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிச்சா? புரியுதாப்பா? சோ நோட் பண்ணிக்கங்க. இப்ப இதை மட்டும் எழுதி வேண்டாம், நான் சும்மா சொன்னேன், இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. சரியா? அழைச்சிடலாமா? இப்ப அழையிட்டே வேணாமா, அப்புறம் அழைச்சிட்டா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் எழுதிங்கப்பா. ரைட் பண்ணிக்கங்க. இந்த क्वेश्चन பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, A and B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வர்க்க முடிக்கறாங்க, 8 நாள் ஆகுது. நான் செகண்ட் கான்செப்ட் சொன்னேன் பாத்தீங்களா? இப்போ என்ன பண்றாங்கன்னா A உம் B யோட வர்க்க சேர்ந்து கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் B மட்டும் கொடுத்துருக்காங்க, நமக்கு A மட்டும் தான் வேணும். அப்ப என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணி போற மாதிரி இருக்குங்களா? அப்படியே சால்வ் பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க என்ன வருது. இப்ப நல்ல क्वेश्चन படிச்சு பாருங்க. A and B, அதாவது A மற்றும் B வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வர்க்க செய்யறாங்க, எத்தனை நாள் ஆகுதுன்னா 8 நாள் ஆகுது. B மட்டும் அதே வர்க்க முடிக்க 24 டேஸ் ஆகுது. அப்ப A வந்து அதே வர்க்க முடிக்க எத்தனை டேஸ் ஆகும்னு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்ப்பா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 1/A வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் பிளஸ் 1/B ன்னு வச்சுக்கலாமா? ரெண்டு பேரும் சேர்த்து என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு 1/A plus B ஆயிடுமா? இதான் கான்செப்ட். ஓகேவா? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒர்க் கொடுத்துருக்காங்களா? A plus B கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்கம்மா? A and B can together கொடுத்துருக்காங்களா? A மற்றும் B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுது, 8 டேஸ் ஆகுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு 1/8 போடலாமா? அதான் A plus B. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, B can do it in 24 days. B வந்து அதே ஒர்க் முடிக்கிறதுக்கு 24 டேஸ் ஆகுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்,
இந்த பிக்கு என்ன பண்ணலாம் 1/24 போட்டுக்கலாமா? அவன் என்ன क्वेश्चन கேக்குறான் 1/a தானே கேக்குறான். அப்ப என்ன பண்ணலாம் 1/a. இத நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படினா a உடைய வர்க் கிடைச்சிருமா? புரியுதாமா? பாருங்க இப்ப பாருங்க. இப்போ 1/a ன்னு வெச்சுக்கங்க ஈக்குவல் டு 1/8. இது இந்த பக்கம் என்ன ஆயிடும் -1/8 ஆயிடுமா? அப்ப என்ன பண்ணலாம் ஈக்குவல் டு -1/24. ஓகேவா? இப்போ ரெண்டு காமன் என்ன வச்சுக்கலாம் எல்சிஎம் என்ன வச்சுக்கலாம் 24 வச்சுக்கலாமா? இன்னும் புரியல பாருங்க 1/8 இன்டு என்ன பண்ண 24 வரும் அப்படின்னா 3 பண்ணா வருமா? ஒரு எல்சிஎம் எடுத்தோம்னா வருமா? ஓகே -1/24 ஆல்ரெடி 24 இருக்குதுங்களா? இப்படி புரியுதாப்பா எல்சிஎம் எடுத்து போடுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இத மல்டிப்ளை பண்ணா வரும் 1 × 3 divided by 24 minus 1/24 இருக்குமா? இப்போ ரெண்டு காமனா இருக்குங்களா? அப்ப என்ன பண்ணலாம் மேல மட்டும் மைனஸ் பண்ணா போதுமா? அப்ப என்ன பண்ணலாம் ஈக்குவல் டு 24 மேல என்ன பண்ணலாம் 2 ன்னு போட்டுக்கலாமா? இது அடிச்சா என்ன வரும் 12. அப்ப ஆன்சர் என்ன ரெண்டு பேரும் a உடைய 1 வர்க்கம் எவ்வளவு 12ங்களா? அப்ப என்ன பண்ணலாம் 1/12 அப்படினா அந்த a மட்டும் ஒரு வர்க்கம் முடிக்கிறதுக்கு 12 டேஸ் ஆகுது. புரியுதாமா? சரி நோட் பண்ணிக்கங்க. இப்போ இதேதான் 3 பேர் கொடுப்பாங்க. இப்போ 2 பேர் கொடுத்துருக்காங்களா? 3 பேர் கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். என்ன பண்றீங்க அப்படின்னா 1/a ன்னு கொடுத்துருக்கீங்க பிளஸ் 1/b அடுத்து என்ன பண்ணலாம் 1/c ன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி இங்க ஆட் பண்றப்போ பிளஸ் போட்டு என்ன பண்ணலாம் 1/c கொடுத்துக்கலாம். 3 பேர் இருந்துச்சுனா 3 பேர் என்ன பாருங்க 1/a பிளஸ் 1/b பிளஸ் 1/c ஈக்குவல் டு 1/a பிளஸ் b பிளஸ் c. ஓகேவா? எழுதிங்க. புரிஞ்சுதாது எப்படி போடுறது? ரெண்டு வாலி கொடுத்தா ஏதாச்சும் ஒரு மிஸ் வாலி கொடுப்பாங்க, நம்ம போடலாம். அப்படி போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எழுதலையா? கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. அழைச்சிடலாமா? நேரம் எழுதாம இருக்கீங்களாமா? எழுதிடலாமா? இன்னும் நெக்ஸ்ட்ல என்ன ஒரு கான்செப்ட் பாருங்கப்பா தம்பி. பா ஏ வந்து ஒரு வர்க்கம் முடிக்க 10 டேஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து ஒரு வர்க்கம் முடிக்க 10 டேஸ் ஆகுதுங்களா? ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏ வந்து ஒரு வர்க்கம் முடிக்க 10 டேஸ் ஆகுது. ஒன் டே வர்க்கம் எவ்வளவு இருக்கும் 1/10 இருக்குமா? அப்ப என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு 1/10 போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து 1 டே வர்க்பா. ஓகேவா? இன்கேஸ் வந்து அவன் 2 டேஸ் வர்க் பண்ணி என்ன பண்ணலாம் இன்டு 2 போட்டுக்கலாமா? 2 நாள் வர்க் பண்ணானா இது வந்து 1 டே வர்க்பா. சோ 2 டேஸ் என்ன பண்ணலாம் இன்டு 2 போட்டுக்கலாமா? அப்ப என்ன பண்ணலாம் இன்டு 2. 2 டேஸ் வர்க் பண்ணிட்டானா அப்ப ரிமைனிங் வர்க் எவ்வளவு இருக்கும் 10ல வந்து 2% மீதியா இருக்கும் 8 வர்க் இருக்குமா? அப்ப என்ன பண்ணலாம் ரிமைனிங் வர்க் 10ல 8 இருக்கு. புரியுதுங்களா? அதாவது 10ல 2 வர்க் முடிச்சிட்டான். ஓகேவா? மீதி எவ்வளவு வர்க் இருக்கும் 10ல 8 வர்க் இருக்குமா? ஓகே. இன் கேஸ் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான்னா 7 டேஸ் வர்க் பண்ணிருக்கான். ஓகேவா? சோ டோட்டல் 10 டேஸ் முடிப்பான். அவன் 7 டேஸ் வர்க் பண்ணி என்ன பண்ணலாம் ரிமைனிங் வர்க் எவ்வளவு இருக்கும் 3/10 இருக்குமா? ஓகே. இன் கேஸ் வந்து அவன் 5 டேஸ் வர்க் பண்ணிருக்கான். அப்ப ரிமைனிங் வர்க் எவ்வளவு இருக்கும் 5 இருக்குமா? புரியுதுங்களா? இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எப்படி கொடுப்பானா அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு வர்க் முடிக்க 10 நாள் ஆகுது. அவன் 5 டேஸ் வர்க் பண்ணிருக்கான். ரிமைனிங் வர்க் முடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வர்க் பண்றான் அப்படின்னு क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? அதாவது இவன் 10 நாள் வர்க் பண்ணிட்டு வெளியே போயிடுவான். புரியுதுங்களா? சோ எழுதிங்கப்பா.
சரி ஓகே, இப்ப நோட் பண்ணீங்க அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிங்க. இந்த क्वेश्चन பாருங்கப்பா, வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ மற்றும் பி, ஏ பிளஸ் பி வந்து ஒரு வர்க்கம் முடிக்க, அதாவது 3 பேர் இருக்காங்க மொத்தம். என்ன அப்படின்னா ஏ பி சி 3 பேர் இருக்காங்கப்பா, சரிங்களா? மொத்தம் 3 பேர் இருக்காங்க. எப்படி க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா ஏ அண்ட் பி வந்து அந்த ஒரு ஒர்க்கை செய்யறாங்க. ஓகேவா? ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய கேக் இருக்கு. இந்த கேக் என்ன பண்றாங்கன்னா ஏபி, அதாவது ஏவும் பியும் அந்த கேக்கை சாப்பிடுறதுக்கு 4 days ஆகுது. ஓகேவா? அதே கேக் வந்து பிசி இருக்கான் பாத்தீங்களா, இவங்க பேர் சேர்ந்து சாப்பிட என்ன பண்றான் அப்படின்னா 6 நாள்ல சாப்பிடுறான். ஓகேவா? அதே கேக் வந்து ஏ மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 2 days முடிக்கிறாங்களா? இப்போ என்ன பண்றாங்க क्वेश्चन வந்து, இப்போ அதே சாக்லேட் வந்து 3 பேர் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அதாவது 2 2 சாப்பிடுறாங்கப்பா. இப்போ என்ன பண்றாங்கன்னா 3 பேர் என்ன பண்றாங்க? சேர்ந்து சாப்பிடுறாங்களா? அப்படி சேர்ந்து சாப்பிடுறப்போ அந்த கேக் வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்றத क्वेश्चंस. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. நமக்கு ஏ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏ பிளஸ் பிங்களா? எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? எவ்வளவு? 4 daysங்களா? ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? 1/4 வச்சுக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1/4ங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்காங்க? b plus c இருக்குங்களா? என்ன பண்ணலாம்? b plus c அதே வர்க்கம் முடிக்க எத்தனை நாள் ஆகுது? எவ்வளவுப்பா? 1/6. ஓகேவா? அப்ப 1 day வர்க்கம் எவ்வளவு இருக்கும்? 1/6. நெக்ஸ்ட் c plus a பாருங்க. c plus a என்ன பண்ணலாம்? c plus a எவ்வளவு ஆகுது? 2 days ஆகுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 1/2 ன்னு போட்டுக்கலாமா? இப்போ என்ன பண்றாங்க? இந்த 3 பேர் சேர்ந்து சாப்பிடுறாங்க அப்படின்றப்போ நமக்கு எத்தனை ஏ பாங்க இருக்கு? 2 ஏ இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 2 பி இருக்குங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 2 சி இருக்குங்களா? அதாவது 2 ஏ 2 பி 2 சி இருக்கா? இருக்குங்களா? அப்ப சால்வ் பண்ற பாருங்க. இது எப்படி போடணும்னா, இப்போ என்ன பண்ணலாம்? சோ 2 டைம் இல்ல 2 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? 2 டைம்ஸ் இருக்கனால என்ன பண்ணலாம்? 1/a 2 டைம்ஸ் ஆகுதா? அதாவது ஒரு டைம் பா உள்ள மல்டிப்ளை. எக்ஸாம் இன்னும் சொன்னல இப்படி போட்டுக்கலாம். 1 plus 1/a plus 1/b plus 1/b plus 1/c plus 1/c ஆ? சோ புரியுதுங்களா? 2 இருக்குதுப்பா. அதாவது 2 a இருக்கு, 2 b இருக்கு, 2 c இருக்குது. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஷார்ட்டா எழுதணும்னா எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? 2 வச்சுக்கலாம். இங்க 2a இருக்கனால என்ன பண்ணலாம்? 2 into 1/a plus 1/b plus 1/c ன்னு போட்டுக்கலாமா? இப்ப புரியுதாப்பா? இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம a plus b எடுத்து எழுதிக்கலாமா? இங்க என்ன பண்ணலாம்? a plus b எடுத்து எழுதிட்டோம் 1/4. இது முடிஞ்சிச்சு, எழுதிட்டோம். இத கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? b plus c 1/6 இருக்குங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? plus 1/6. சரியா? நெக்ஸ்ட் என்ன? c எவ்வளவு இருக்கு? a plus c plus c எவ்வளவு இருக்கு?
1/2ங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் 1/2. புரியுதாப்பா? ஓகே, இப்போ இதுல காமன் எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் என்ன வச்சுக்கலாம்? இங்க 4 இருக்குது, 6 இருக்கு, 2 இருக்கு. இந்த 3 ஆலையுமே டிவைட் ஆகிற நம்பர் என்னப்பா? 12 வச்சுக்கலாமா? 12. இங்க பாருங்களேன், அப்ப என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 1 12 வச்சுக்கலாம். ஓகே, 4ல எத்தனை 12 இருக்கு? 3 டைம்ஸ் வருமா? 4 வந்து 3 போயிட்டோம்னா 12 வருமா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 போட்டுக்கலாமா இங்க? சரியா? நெக்ஸ்ட் 6ல எத்தனை 12 வரும்? 2 டைம்ஸ் வருமா? அப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் 2 வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் 2ல 12 எத்தனை 2 இருக்கு? 6 2 இருக்குங்களா? 6 2 இருக்குதுங்களா? 12ல. அப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் 6 போட்டுக்கலாமா? இது வந்து 2A 2B 2 சீரியல் ஒர்க்பா. அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா 1A 1B 1 சீரியல் ஒர்க் மட்டும் கேக்குறான். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இது ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணப்ப என்ன வரும்? டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 14 ஒரு 6 என்ன இருக்கும்? 20/12 வருமா? ஓகேவா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 2 கொடுத்துருக்கோம்ல, 2 கீழே என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடுமா? அதாவது இங்க இருக்குதுப்பா, எங்கப்பா? ஓகே ஓகே ஓகே, சாரி ஒரு மிஸ்டேக். ஓகேவா? இது ஆட் பண்ண போறோம். 11 வருமா? 11 வருமா? அப்ப என்ன பண்ணலாம்? 11/12. இது கரெக்ட் தானே? 11/12 கரெக்டா? ஓகே. இப்போ வந்து என்னதுன்னா இது வந்து 2 ஒர்க்பா. ஓகேப்பா? அப்ப ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 இருக்குல்ல, இங்க பெருக்கலாக என்ன போகும்? வகுத்தலா போயிடுமா? எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன வரும்? அப்ப இன்ட்டு 1/2 ஆயிடுமா? அதாவது இங்க வந்து என்னவா இருக்குப்பா? பெருக்கல் இருக்குது. அப்ப இங்க போற என்ன ஆயிடும்? டிவைட்ல வந்துருமா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மல்டிப்ளை பண்ணா வரும் 11/24 வருமா? அப்போ A B C 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் முடிக்க எத்தனை ஆகுது? 24/11 டேஸ் ஆகுது. ஓகேவா? என்ன வரும் ஆன்சர்? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? அதான் கண்டினியூ கொடுத்துட்டாங்க. அதாவது A plus B தனியா கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் B plus C கொடுத்துட்டாங்க, அப்புறம் C plus A கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து செய்யற ஒர்க்கை கேட்கறாங்க. அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்றப்போ உங்களுக்கு 2A 2B 2C கிடைக்குமா? அப்படி கிடைக்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிட்டு நம்ம கடைசி என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்றப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கும். இது என்ன பண்ணும்? இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போய்க்கணும். சரிங்களா? சரி, எழுதிக்கப்பா. இப்ப புரிஞ்சுதா? யாருக்கு புரியாம இருக்கா? சரி, ஓகே. இப்ப அழைச்சிடலாமா? நான் எழுதணுமா? எழுதாம இருக்கீங்களா? இப்ப கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இவ்வளவு சிம்பிளா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு ஈஸியா போட்டுடலாம். சரியா? பிரேக்கா? இப்ப ரஃப் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन எழுதிங்கப்பா. நெக்ஸ்ட் வேற மாடல். சரிங்களா?
ரைட் பண்ணீங்க. தம்பி ரைட் பண்ணீங்கப்பா. தம்பி இந்த கான்செப்ட் பாருங்கப்பா எப்படி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. தம்பி இது வேற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, A can do a piece of work in 10 days. தம்பி தம்பி क्वेश्चन பாருங்கப்பா. A can do a piece of work in 10 days. ஓகேவா? A வந்து ஒரு வொர்க்க முடிக்க 10 days ஆகுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒன் டே வொர்க் 1/10 போட்டுக்கலாமா? புரியுதாப்பா? A வந்து ஒரு வொர்க்க முடிக்க 10 days ஆகுது. அப்போ ஒன் டே வொர்க் எவ்வளவு இருக்கும்? 1/10 இருக்குமா? நெக்ஸ்ட் டைம் படிச்சு பாருங்க. B in 15 days. ஓகேவா? என்ன பண்ணலாம்? B வந்து அதே சேம் வொர்க்க முடிக்க 15 days ஆகுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் 1/15 ஓகே. ஒரு வொர்க்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண என்ன பண்ணுவோம் சொல்லுவோம்? அதாவது ஒரு வொர்க்க நம்ம கம்ப்ளீட் பண்ண என்ன சொல்லுவோம்? 1 சொல்லுவோமா? நெக்ஸ்ட் டைம் பாருங்க. they started working together. அதாவது A B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வொர்க்க செய்றாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்க, ரெண்டு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் 3 days, அதாவது 3 days அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா A லெஃப்ட் ஆயிடுறான். ஓகேவா? என்ன கான்செப்ட் பாருங்கப்பா. A இருக்காங்க பாருங்க, B இருக்காம்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கப்பா. ஆனா ஒர்க் பண்றப்ப 3 days தான் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அப்ப 3 days ஒர்க் பண்ணா அப்படின்னா இவனும் 3 days ஒர்க் பண்ணிருப்பானா? அப்ப என்ன பண்ணுவான்? இவனும் 3 days ஒர்க் பண்ணிருப்பானா? ஓகேவா? அதுக்கு என்ன பண்றான்? A வெளியே போயிட்டான். அப்ப வெளியே போயிட்டா மட்டும் மீதி ஒர்க் யார் பண்ணிருப்பா? B மட்டும் தான் பண்ணிருப்பானா? அப்ப ரெமினிங் என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஒரு பிளஸ் x வச்சுக்கலாமா? புரியுதாமா? அதாவது A வந்து இருக்காப்பா. A வந்து ஒரு ஒர்க் முடிக்க 10 நாள் ஆகுது. அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா 3 days ஒர்க் பண்றான். இவனும் 3 days ஒர்க் பண்றான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 1ங்களா? அதாவது ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது A வந்து 3 days ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாப்பா. B வந்து 15 days ஒர்க் பண்றான். அவன் 3 days ஒர்க் பண்ணிடுறான். பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் யார் பாப்பானா? B பாப்பானா? அப்ப என்ன பண்ண சால்வ் பண்ணா ஃபுல் டே ஒர்க் முடிச்சிருவாங்களா? அப்ப சால்வ் பண்ணலாமா பாருங்க. எல்சிஎம் என்ன போச்சுக்கலாம்? ரெண்டுக்கு காமனா 30 வச்சுக்கலாமா? அதாவது எக்ஸ் எடுத்து ரிமைனிங் ஒர்க். ஓகேவா? இதே டோட்டல் டேஸ் கேட்டாங்கன்னா 3 + x போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன வரும்? இங்க 3 ல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப என்ன வரும்? 9 வருமா? இங்க 3 ல மல்டிப்ளை பண்ணா 30 வரும்ப்பா. அப்ப இந்த மல்டிப்ளை என்ன வரும்? 9 வந்துருமா? நெக்ஸ்ட் ஒரு பிளஸ் இங்க 15 இருக்குங்களா? 15 எதனால மல்டிப்ளை பண்ணா 30 வரும். 2 ல மல்டிப்ளை பண்ணா வருமா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க 3 வந்து என்ன வரும்? 9 + 3x ஈக்குவல் டு 1. புரியுதாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 30 இங்க இருக்குல்ல, இந்த 30 இங்க கொண்டு போய் இருக்கப்பா. என்ன வரும்? ரெண்டு ஆட் பண்ணா வரும் 18 + 3x ஈக்குவல் டு 30. 2x equal to 13 minus 18 equal to 12. அப்ப x equal to 6. ஓகேவா? இப்ப புரியுதா பாருங்க. அதாவது A ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்றாங்கப்பா. A வந்து ஒரு ஒர்க் செய்யறதுக்கு 10 days ஆகுது. B வந்து அதே ஒர்க் முடிக்கிறதுக்கு 15 days ஆகுதுங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து 3 days ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1/10 போட்டா 1 day ஒர்க். அப்ப இன்டு மல்டிப்ளை பண்ணி 3 போட்டா இவனும் 3 நாள் ஒர்க் பண்ணிருப்பான். இங்க ஒரு 3 போட்டா இவனும் 3 நாள் ஒர்க் பண்ணிருப்பானா? இவன் 3 days ஒர்க் பண்ணி வெளியே போயிட்டான். ஆனா அப்படியே விட்டுருங்க. ரிமைனிங் ஒர்க் யார் பார்ப்பாங்க அப்படின்னா B தான் பார்த்திருப்பானா? அப்ப இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம்ல, இது எக்ஸ்ட்ரா ஒர்க் அவன் பார்த்த ஒர்க். ஓகேவா? ஈக்குவல் டு 1 அப்படின்றது அந்த ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ற டேஸ். ஓகேவா? இத சால்வ் பண்ணீங்க அப்படின்னா x ஓட வேல்யூ கிடைச்சிருப்பா. x எவ்வளவு வருது? 6 ன்னு வந்திருக்குல்ல. அப்ப இந்த 6 தான் வந்து இந்த x க்கு வருது. அப்ப டோட்டலா செஞ்சு ஒர்க் எவ்வளவு இருக்கும்? 9 days ஒர்க் பண்ணிருப்பான். இவன் எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணிருப்பான்? 3 days ஒர்க் பண்ணிருப்பான். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிங்கப்பா.
புரிஞ்சுதா சம் புரிஞ்சுதா? கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. எங்கப்பா? நோட் பண்ணிக்க, மாத்திக்கோங்க, மாத்தி போட்டாச்சு. 6 போட்டுங்கப்பா. ரஃப் பண்ணிக்கலாமா? அலசட்டா வேலை நெக்ஸ்ட் எழுதிங்கப்பா. क्वेश्चन எழுதிங்கப்பா. இந்த क्वेश्चन வேற மாதிரி இருக்கு. என்னன்னா ஏ வந்து ஒரு வர்க் முடிக்க 2 days ஆகுது, ஓகேவா? சோ அதே வர்க்க வந்து பி பண்ணி முடிக்கிறது எவ்வளவு ஆகுது? 3 days ஆகுதுங்களா? ஆனா டோட்டலா salary கொடுத்திருக்கான். எவ்வளவு கொடுத்திருக்கான்? 100 ரூபாய் கொடுத்திருக்கான், ஓகேவா? அப்போ ஏ உடைய வர்க் எவ்வளவு, பி உடைய வர்க் எவ்வளவு, ஓகேவா? அதாவது யாருக்கு அதிகமா காசு பண்றதை நம்ம பிரிச்சு கொடுக்கணும், சரிங்களா? क्वेश्चन பாருங்கப்பா. இது என்னன்னு வெச்சுங்களேன், பார்ட்னர்ஷிப் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரேஷியோல தான் நம்ம salary பிரிச்சோம்ல, சோ அந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். ரேஷியோ எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படினா பாருங்க, a உடைய 1 எவ்வளவுமா 1/2 ன்னு போட்டுக்கலாமா? அப்ப என்ன பண்ணலாம் 1/2, ஓகேவா? நெக்ஸ்ட் b உடைய 1 எவ்வளவுப்பா 1/3 இருக்குங்களா? அப்ப என்ன பண்ணலாம் 1/3ங்களா? இப்போ இவன் வந்து இந்த வர்க்க முடிக்க 2 days ஆகுதுப்பா, இவன் அதே வர்க்க முடிக்க 3 days ஆகுதுங்களா? அப்ப salary யாருக்கு அதிகமா போடும்? யார் ஃபாஸ்டா செய்றாங்க? ஏன் அதிகமா செய்றாங்க? அதாவது 3 days ஆகுது, வர்க் முடிக்க 3 நாள் எடுத்துறான்ப்பா. அதே வர்க்க இவன் முடிக்க எத்தனை நாள் எடுத்துறான்? 2 days எடுத்துறானா? அப்ப யாருக்கு வேல்யூ அதிகம் அப்படினா அந்த 2ல முடிக்கிறான் பாத்தீங்களா, இவனுக்கு salary அதிகமா போய் சேரணும், ஓகேவா? இப்போ என்ன பண்ணனும் அப்படினா ரெண்டுக்கும் LCM எடுத்துக்கணும்ப்பா. LCM எடுத்தா என்ன வரும்? 6 ன்னு வருமா? ஓகே. இத 2 ஐ எதனால மல்டிப்ளை பண்ணா 6 வரும்? 3 வருமா? அப்ப என்ன பண்ணலாம் 3. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம்? 3 எதனால மல்டிப்ளை பண்ணா 3 வரும்? 1ங்களா? அப்ப என்ன பண்ணலாம்
2 2. இப்ப ரேஷியோ எவ்வளவுப்பா? அதாவது ஏக்கு வந்து 3 பார்ட் போகணும், பிக்கு வந்து 2 பார்ட் போகணுமா? நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய் இருக்குங்களா? இப்ப பாருங்களேன், 100 ரூபாய் இருக்குதுப்பா. நமக்கு டோட்டலா ரேஷியோ எவ்வளவு? 3:2 இருக்குங்களா? அப்ப என்ன பண்ணலாம், டோட்டலா எவ்வளவு ஆட் பண்ண என்ன வரும்? 5 வருமா? அந்த 5ல வந்து 3 போட்டீங்க அப்படின்னா ஏ உடைய பார்ட், சரியா? நெக்ஸ்ட் 2 போட்டா பி உடைய பார்ட். ஓகேவா? புரியுதாப்பா? இங்க பாருங்க, 3 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ உடைய பார்ட் எவ்வளவு ரிமைனிங் போகும் அப்படின்னா ஏ உடைய சேலரி எவ்வளவு வரும் அடிச்சோம்னா 60 ரூபாய். நெக்ஸ்ட் பிக்கு போறோம் அப்படின்றப்ப என்ன பண்ணோம், அதே 100 ரூபாய் போட்டுக்கங்க இன்ட்டு 2/5 அடிச்சா எவ்வளவு வரும்? 40. புரியுதாப்பா? அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேர் ஒர்க் பண்ண டே கொடுத்துட்டாங்கப்பா. டே கொடுத்து டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஆன்சர் क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? அப்படி பிரிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்துக்கணும். அதாவது ரெண்டே அந்த எல்சிஎம் எடுத்து காமன் ஈக்குவல் பண்ணி மேல ரேஷியோ எடுத்துட்டோமா, இந்த ரேஷியோ எடுத்து இந்த 3:2 தான் என்ன பண்ணும், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப நோட் பண்ணிங்க. இப்ப எனக்கு புரியாம இருக்கேன் சம்ம. ரஃப் பண்ணிடலாமா? எழுதிங்க அப்படியே.
क्वेश्चन படிச்சு பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, A can do a 7/10 ஒர்க், அதாவது 10 ஒர்க் 7 ஒர்க் முடிக்கிறதுக்கு வந்து 14 டேஸ் ஆகுதுப்பா. அதாவது யாருக்குன்னா ஏக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் பாருங்க, அதே ஒர்க் வந்து ஏவும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 10 டேஸ் சொல்லிருக்காங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, and with able அந்த ஹெல்ப் ஆஃப் பி, அதாவது ஏ ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, ஏ ஒர்க் பண்றப்போ பி வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒர்க் முடிக்க எத்தனை டேஸ் ஆகுது? 10 டேஸ் ஆகுதுங்களா? அப்போ அந்த ஒர்க்கை வந்து பி செஞ்சு முடிக்க எத்தனை டேஸ் கேட்டுருக்காங்க, சரிங்களா? சோ क्वेश्चन நல்லா புரிஞ்சு பாருங்கப்பா. ஏ வந்து ஒர்க் பண்றான்ப்பா, ஓகேவா? ஏ வந்து ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஒர்க் ஃபுல் ஒர்க் இருக்கு, அந்த ஃபுல் ஒர்க் அதாவது 10 ஒர்க் இருக்கு, அந்த 10 ஒர்க்ல வந்து 7 ஒர்க் பண்ணிருக்கான், ஓகேவா? 10 ஒர்க்ல 7 ஒர்க் பண்றதுக்கு எத்தனை டேஸ் ஆகுது? 14 டேஸ் ஆகுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம், ஈக்குவல் இன்ஸ்ட் 14 போட்டுக்கலாமா? புரியுதாப்பா? நம்ம ரேஷியோ எடுத்து போட்டோம் பாத்தீங்களா, 7/10 ஒர்க் முடிக்கிறதுக்கு 14 டேஸ் ஆகுதுங்களா? அப்போ ஒன்னு என்ன சொன்னேன், ஃபுல் ஒர்க்குங்களா? அப்ப இந்த 1 ஒர்க் முடிக்க எத்தனை டேஸ் ஆகும்? அதை எக்ஸ்பிரஸ் வச்சுக்கலாமா? क्वेश्चन எல்லாம் படிச்சு பாருங்க. A can do a job in 7/10 piece of work in 14 days, ஓகேவா? A வந்து 7/10 ஒர்க் முடிக்கிறது 14 டேஸ் ஆகுதுப்பா. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு ரேஷியோ போட்டுக்கலாம். அதே வந்து ஃபுல் ஒர்க் முடிக்க எத்தனை டேட் ஆகும்? நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒர்க் போறப்ப இங்க ஒர்க் பண்ணுமா, டேஸ் போடணுமா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அதாவது என்ன பண்ண क्वेश्चनனா A உடைய ஃபுல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் நம்ம. அவன் என்ன பண்ணிருக்கான், A உடைய 10ல 7 ஒர்க் தான் கொடுத்துருக்கான். அந்த 7 ஒர்க் முடிக்கிறதுக்கு 7 டேஸ் 14 டேஸ் ஆகுது. அப்ப அந்த ஃபுல் ஒர்க் முடிக்க எத்தனை டேட் ஆகும்னு கேக்குறாங்க, சரியா? அப்ப என்ன பண்ணலாம், 7/10 into x equal to 14, ஓகேவா? 14 into 1 போடுமா? அப்ப என்ன ஒரு x ஓட வேல்யூ, x equal to 14 into 10 divided by 7. இதற்கு என்ன வரும், 2. அப்ப x ஓட வேல்யூ என்ன, 20ங்களா? கன்ஃபியூஷன்ப்பா. அதாவது a வந்து 7/10 piece of work முடிக்க 14 டேஸ் ஆகுதுப்பா. அப்ப ஃபுல் ஒர்க் முடிக்க எத்தனை டேட் ஆகுது? 20 டேஸ் ஆகுதுங்களா? இப்ப பாருங்க, क्वेश्चन என்ன கேட்றாங்க, 1/a plus 1/b equal to 1/a plus b. அவன் என்ன வேல்யூ கொடுத்துட்டான்னு பாருங்கப்பா. அவன் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, with help of b, அதாவது a வந்து b சேர்ந்து ஒர்க் பண்ணா என்ன எத்தனை டேட் முடிச்சிருக்காங்க? 10 டேஸ்ங்களா? அப்ப வந்து 1/a plus b உடைய வேல்யூ எவ்வளவு? 10. அப்ப என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு 1/10 போட்டுக்கலாமா? நம்ம என்ன பண்றோம், a உடைய ஒர்க் கண்டுபிடிச்சாலும் 20 டேஸ் கண்டுபிடிச்சோமா? அப்ப என்ன பண்ணலாம், 1/10. அவன் கேக்குற கேள்வி என்ன, இந்த b உடைய ஒர்க் தான் கேக்குறானா? அப்ப என்ன பண்ணலாம், 1/20 a உடைய வேல்யூ 1/b ன்னு போட்டுக்கலாமா? சரியா? இப்ப என்ன பண்ணலாம், இந்த 120 க்கு மைனஸ் போட்டு போயிடலாம். 1/20 அத போய் நம்ம மைனஸ் ஆயிடுமா? இப்ப பாருங்க, 1/b உடைய ஒர்க் 1/10 minus 1/20. LCM என்ன வரும், 20 வச்சுக்கலாமா? 20 LCM வச்சுக்கலாமா? அப்ப என்ன பண்ணலாம், 20 இது எத்தனை 2 வருமா, இது 1 வருமா? அப்ப -1. அப்ப என்ன ஆன்சர், 1/20. அப்ப b வந்து அதே ஒர்க் முடிக்க எத்தனை டேஸ் ஆகுது? 20 டேஸ் ஆகுது, சரிங்களா? இப்ப b உடைய ஒர்க் எவ்வளவு, நோட் பண்ணீங்கப்பா. இப்ப இந்த இதான் கண்டுபிடிக்கிற மெயினா, அதாவது 7/10 ஒர்க் கொடுத்துட்டா 14 டேஸ் கொடுத்துட்டா அந்த ஃபுல் ஒர்க் கண்டுபிடிக்கிற டேட் ஆகணும். இதான் கண்டுபிடிக்கிற மெயினா. இத கண்டுபிடிச்சோம் அப்படினா a உடைய ஃபுல் ஒர்க் கிடைச்சிடும், அந்த ஒர்க் கண்டுபிடிக்குது. நோட் பண்ணீங்க. அழிச்சிடலாமா, எழுதணுமா? வேகமா எழுதுங்க. இப்ப புரிஞ்சுதா இது எப்படின்ட்டு? இதை மட்டும் அழைச்சிடுறேன், ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் டாபிக் எழுதிங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஓகேவா? அதாவது பைப் அண்ட் சிஸ்டம் இதுவும் வந்து நம்ம சேம் கான்செப்ட் தான்ப்பா. நம்ம டைமர் ஒர்க் பார்த்தோம் பாத்தீங்களா, அதோட சேம் கான்செப்ட் தான் இந்த பைப் அண்ட் சிஸ்டம். அது இங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இது ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். நம்ம ஒரு தண்ணி தொட்டிக்குதுப்பா. ஓகேவா? நம்ம ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அதாவது பைப் சிஸ்டம் வாட்டர் டேங்க் இருக்கு, ஒரு டேப் இருக்கு. ஓகேவா? ஒரு டேப்னா தண்ணி தந்துரும், பைப் தந்துரும். பாத்தீங்களா, டேப் ஒன்று இருக்குது இங்க. ஓகேவா? இன்னொரு டேப் இருக்கு, ரெண்டு டேப் இருக்குதுப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டேப் திறந்து வர்றப்போ தண்ணி தொட்டி இருக்கீங்களா, தண்ணி தொட்டி எக்ஸாம்பிள் வச்சுங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம என்ன அது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏன் ஒர்க் பண்ற மாதிரி கேட்பாங்களா, இது அதே வேற மாதிரி கேட்பாங்க. எனக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு பைப் கொடுத்துறாங்க. ஏன்னா இந்த பைப் வந்து ஏன்னு வச்சுங்க, இந்த பைப் பின்னு வச்சுங்கப்பா. ஓகேவா? ஏன் வந்து இந்த தண்ணி தொட்டிக்கு பாத்தீங்களா, இதை ஃபில் பண்றதுக்கு 10 நாள் ஆகுது, அதாவது 10 மணி நேரம் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 1 hour ஒர்க்கு 1/10 போட்டுப்பீங்களா? இப்ப கான்செப்ட் பாருங்கப்பா, ரெண்டு பைப் இருக்குதுமா, ஒரு பைப்போட நேம் வந்து ஏ, இன்னொரு பைப்போட நேம் என்ன இருக்கு பின்னு இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த ஏற்ற பைப் வந்து இந்த தண்ணி தொட்டியை ஃபுல் பண்றதுக்கு 10 days, அதாவது 10 hours ஆகுது, 10 மணி நேரம். அப்ப 1 hour எவ்வளவு ஃபில் ஆயிடும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 1/10 போடலாமா? அதே வாட்டர் டேங்க் வந்து என்ன பண்றாங்கன்னா பீன்ற பைப் இருக்கு பாத்தீங்கன்னா, இது என்ன பண்றாங்க அதே டேங்கை ஃபில் பண்றதுக்கு 20 hours ஆகுது, 20 மணி நேரம். அப்ப 1 hour என்ன வரும், 1/20 ஆகுமா? நம்ம டைம் ஒர்க்ல பார்த்தோம் பாத்தீங்களா, ஏ ஒர்க் பண்றோம் பி ஒர்க் பண்றோம் பார்த்தோம் பாத்தீங்களா, சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? என்ன அப்படின்னா ஏ வந்து அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு 10 hours ஆகுது, பி வந்து சேம் அதே பைப்புக்கு ஃபில் பண்றதுக்கு 20 hours ஆகுது. இப்போ என்ன கேட்பாங்கன்னா ரெண்டு பைப்பும் ஓபன் பண்றப்போ இந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு டைம் ஒன் क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? இதே வந்து பாருங்க, இன்னொன்று வந்து ஒரு எம்டி டேங்க் வச்சுப்பாங்க. எம்டி டேங்க்னா இங்க ஒரு வாட்டர் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க ஒரு பைப்னா எம்டி பைப்னு வச்சுக்கோங்களேன், எம்டி பண்ற பைப். ஓகேவா? அப்படி எம்டின்னு கொடுத்தா என்ன பண்ணும், மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது ரெண்டையும் ஆட் பண்றப்ப என்ன பண்ணும்னாப்பா, ஏ வந்து ஒரு பைப்பை ஃபில் பண்றதுக்கு 10 hours ஆகுது அப்படின்னா 1/10 போட்டுக்கலாம். அதே வந்து இன்னொரு பைப் சீன் இருக்கு, அதை எம்டி பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணலாம், மைனஸ் வச்சு 1/10 போட்டுக்கணும். ஓகேவா? ஓகேவா? இதாவது எப்படின்னா இதோட கெப்பாசிட்டி வந்து இதை விட கம்மியா இருக்கணும். எக்ஸாம்பிள் எழுதிங்களா, கொஸ்டின் எழுதிங்க. இப்போ கான்செப்ட் புரிஞ்சுதா? அந்த டைமரோட சேம் கான்செப்ட் தான் இதுவுமே. ஓகேவா? இது என்னன்னா ஒரே கான்செப்ட், எம்டின்னு கொடுத்தா மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் வேல்யூ. ஓகேவா? இப்போ நோட் பண்ணீங்க. இதாப்பா கேள்வி. ஓகேவா? நம்ம வந்து டே வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பைப் இருக்கு,
ஏ வந்து அந்த பைப் வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேங்கை ஃபில் பண்றதுக்கு 30 நிமிஷம் ஆகுது. ஓகேவா? அதே டேங்கை வந்து பீன்ற பைப் ஓபன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுது? 60 மினிட்ஸ் ஆகுதுங்களா? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பைப் ஓபன் பண்றாங்க. அப்போ எவ்வளவு டேஸ் ஆகும்னு கேக்குறாங்க, எவ்வளவு டைம்னு கேக்குறாங்க. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு போட்டுக்கிறீங்களா? 1/a + 1/b வா? ஃபர்ஸ்ட் பை 1 ஹவர் ஒர்க் எவ்வளவுப்பா? 1 மினிட்டுக்கு என்ன வரும்? 1/30 வருமா? புரியுதா? அதாவது 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 நிமிஷம் எவ்வளவு ஃபில் ஆகும்? கொஞ்சம் ஃபில் ஆயிருக்குமா? இப்போ என்ன பண்றோம்? பிஏ சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபன் பண்றாங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் 60 ஆட் பண்ணிக்கலாமா? 1/60. இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 60 வருமா? எல்சிஎம் 60ங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 60. இதுக்கு என்ன வரும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணா வந்துருமா? அப்ப என்ன பண்ணலாம்? 2. இதுக்கு பண்றப்போ 1. அப்ப என்ன பண்ணலாம்? 2 + 1. இது அடிச்சா என்ன வரும்? 3/60. இது அடிச்சா என்ன வரும்? 20. அப்போ வந்து ஏன்ற பைப்பும் பி